டியூடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. டியூடோட 5 நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 83 கோடி ரூபா. அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவருடைய 3வது படத்திலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கலெக்ஷன் 83 கோடி ரூபா பண்ணுது வேர்ல்டு வைட். அப்படின்னா கலாச்சார சீரழிவு, இந்த கதையை தேர்ந்தெடுத்துக்கூடாது, இந்த ஒரு மோசமான கதை அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் வந்தால் கூட ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறாங்க, பெரிய லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. துருவ விக்ரம் எப்படி நடிச்சிருக்கிறாரு, துருவ விக்ரம் அடுத்து ஒரு பெரிய ஸ்டாராக வருவாரா, தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகராக வருவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் வந்து ஹரிஷ் கல்யாண் இதுக்கு முன்னாடி பார்க்கிங், லப்பர் பந்து தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தார். இந்த டீசல் படம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அவருடைய கேரியரில் இது ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இது பேச்சு பொருளாகவே இல்லை இன்றைக்கி தீபாவளி படங்களில். அதாவது இந்த படம் எவ்வளவுக்கு தயாரிக்கப்பட்டது அப்படின்னா இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு தான் கேள்விகள் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரதீப் ரங்கநாதன் அவர் அந்த கதாபாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா. சத்யராஜ் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகராக வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ, எல்லாம் வில்லன் எல்லா கதாபாத்திரங்களையும் நடிக்கிறார். ஒரே ஒரு டயலாக் ஒரு நடிகனை வந்து அடுத்தடுத்து கொண்டு போச்சு பெரிய ஸ்டார் ஆகுது. ரஜினிகாந்த் நடித்த கூலி படமும் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட படம், ஆனால் அதுவுமே ஒரு பெரிய தோல்வி படமாக முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய தக் லைஃப், அது என்னாச்சு, விஜய் நடித்தார் கோட்டுன்னு ஒரு படம், அதெல்லாம் வந்து வெற்றி படம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய தோல்வி படம். அஜித் வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத பெரிய நடிகர், அவர் நடித்த படம் வந்து 80 கோடி ரூபா அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு சின்ன நடிகர் நடித்த படம் அவருக்கு வந்து டேபிள்ல, அதாவது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 35 கோடி ரூபா லாபம். காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த தீபாவளிக்கு தொடர்ந்து 4 படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. எப்பவுமே தளபதி படம்னா அதை பார்த்து ஒரு மாதிரி வைப் பண்ணுவோம். இந்த வாட்டி இந்த வந்த 4 படமுமே ஒரு வளர்ந்து வரும் ஹீரோக்களோட படம் தானே. அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு தீபாவளியே எது ஃபுல்ஃபில் பண்ணிச்சு? எந்த படம் பெட்டராக இருந்துச்சு தீபாவளிக்கு? பைசன், டியூட் 2 படமே வெற்றி படங்கள் தான். 2 படமே பார்த்திங்கன்னா வேறு ஜேர்னலு. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷனும் பண்ணியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரேஸில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னா டியூடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. டியூடோட 5 நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 83 கோடி ரூபா. அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவருடைய 3வது படத்திலே பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய கலெக்ஷன் 83 கோடி ரூபா பண்ணுது வேர்ல்டு வைட். அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனு. இதுக்கு முன்னாடி அவர் நடித்த லவ் டுடே, டிராகன் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ டியூடும் வந்து அந்த 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணுமா அப்படின்னா 100% வந்து 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணும். பிரதீப் ரங்கநாதன் பார்த்திங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது. அதாவது வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக கொண்டாடுறாங்க. அவர் என்ன நடித்தாலும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரசித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பிரதீப் ரங்கநாதனோட படத்தை. முதல் படம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்சி கிட்ஸினுடைய லவ், இந்த இன்றைய கால இளைஞர்கள் அவங்களுடைய காதல் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருந்தார். அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய டிராகன் படம் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு அழுத்தமான கதை தான். அது வந்து ஒரு ஜாலியாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் ரொம்ப அழுத்தமாக அந்த கதையை முடிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு லவ், அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ராமா, சென்டிமெண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த 3வது படம் கதை தேர்வு இருக்குது பார்த்திங்களா, அது வித்தியாசமான கதை தேர்வு. அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது கலாச்சார சீரழிவு, இந்த கதையை தேர்ந்தெடுத்துக்கூடாது, இந்த ஒரு மோசமான கதை அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் வந்தால் கூட ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறாங்க, பெரிய லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ டியூட் வந்து இந்த தீபாவளி ரேஸில் ஃபஸ்ட்டில் இருக்குது. இது 5 நாளில் பார்த்திங்கன்னா 83 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பைசன், அது வேறு விதமான ஒரு கதைக்களம், வேறு விதமான படம். மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவருடைய படைப்புகள் எல்லாமே ஒரு தரமான படைப்புகளாக இருக்கும். ஸோ அவர் எடுத்த 4 படங்கள், பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் கர்ணன், அதுக்கப்புறம் மாமன்னன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை, எல்லாமே வித்தியாசமான படங்களாக இருந்துச்சு. கதையுமே
வந்து நல்லா அழுத்தமாக சொல்லுவார். ஒரு விஷயத்தை அவர் மனசில் நினச்சாருன்னா அதை வந்து எப்படி சொல்லணுமோ அந்த திறம் படைத்தவர் தான் மாரி செல்வராஜ். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கபடி பிளேயர், அவருடைய ரியல் ஸ்டோரி தான் இது வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் அரசியல் இதெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இந்த படத்தில் பேசியிருக்காரு. ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆடியன்ஸால் கொண்டாடப்படுது. பெரிய லெவலில் ஆடியன்ஸ் இந்த படத்தையும் ரசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் கதையை அழுத்தமாக சொல்லும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ்கிட்ட பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஸோ அப்படி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படமாக வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. எல்லாருமே வந்து இந்த படத்தையும் ரொம்ப பெரிய லெவலில் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் அவருடைய 3வது படம் இது. இந்த 3வது படத்தில் துருவ் விக்ரம் எப்படி நடிச்சிருக்கிறாரு, துருவ் விக்ரம் அடுத்து ஒரு பெரிய ஸ்டாராக வருவாரா, தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகராக வருவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் வந்து துருவ் விக்ரம் அவருடைய முழு உழைப்பு போட்டுக்கார். அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நடிகன் வந்து ஒரு படத்துக்காண்டி உழைப்பு போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து முழு உழைப்பை போட்டிருக்காரு. அவருடைய அப்பா விக்ரம் பார்த்தீங்கன்னா சேது படத்தில் நம்ம எப்படியாவது வெற்றி அடையணுங்கிறதுக்காண்டி அந்த எப்படி சொல்கிறது, அந்த பைத்தியக்கார கதாபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, மனநிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அந்த மடத்தில் இருக்கிற அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதாவது உடம்பெல்லாம் முழுசாக இழைச்சி முழுக்க ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அந்த கதாபாத்திரமாகவே வந்து விக்ரம் வாழ்ந்திருந்தார். அதனால தான் சேது படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மனத்தி கணேசன்கிற கபடி வீரர் பற்றின கதையினால் அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டராகவே வந்து துருவ் விக்ரம் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. இந்த படத்தில் அவருடைய உழைப்புங்கிறது பெரிய விஷயம். நடிப்பு அப்படின்னா ஒரு நடிகனுடைய பையன் ஆட்டோமேட்டிக்காகவே நடிப்பு வருமானா ஒரு சிலருக்கு வராது. ஆனால் துருவ் விக்ரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 நாளில் வந்து 72 கோடி ரூபா வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் டீசல், அதாவது நம்ம ஹரிஷ் கல்யாணோட படம். ஹரிஷ் கல்யாண் இதுக்கு முன்னாடி பார்க்கிங், லப்பர் பந்து தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தார். இந்த டீசல் படம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, பைப் லைன் அப்படின்னு ஒரு கொரியன் படத்தினுடைய தழுவல் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பேசினாங்க. இதனுடைய கதை என்ன அப்படின்னா இந்த டீசல் திருடி விற்கிற ஒரு கதாபாத்திரம் தான் இதனுடைய கதை. அதை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பெருசாக பேசப்படலை. இந்த படம் வந்து பெருசாக ஆடியன்ஸால் ரசிக்கவும் படலை, பெருசாக பேசவும் படலை. இது வந்து இந்த போர்டுக்கே வரல. அந்த கலெக்ட் பண்ணுற இந்த போர்டுக்காவது வந்திருக்கா, ஓரளவுக்கு சுமாராவது கலெக்ட் பண்ணியிருக்கா, இல்லை போட்ட காசையாவது எடுக்கிற மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த போர்டுக்கே இந்த படம் வரல. அதுதான் வருத்தமான விஷயம். இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவருடைய கேரியரில் இது ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இது பேச்சு பொருளாகவே இல்லை இன்றைக்கி தீபாவளி படங்களில். இது இல்லாமல் கம்பி கட்டுற கதை, அது ஒரு சின்ன படம். அது வந்து தீபாவளி நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த போர்டில் அதுவும் அந்த போர்டில் வந்து ஜாயின் ஆகலை. அதுவும் வந்ததும் தெரியல, போனதும் தெரியலைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 படங்கள் வந்து வெற்றி படங்கள் தான். ஒரு 2 படங்களில் வந்து நடித்த கதாநாயகர்கள் யார் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், அவருமே பார்த்திங்கன்னா ஒரு புதுமுக கதாநாயகன் தான். கிட்டத்தட்ட 3 படம் தான் நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் துருவ் விக்ரமும் பார்த்திங்கன்னா 3 படம் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது இந்த படம் எவ்வளோக்கு தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, டியூடும் 30 கோடிக்கு தான் தயாரிக்கப்பட்டது, பைசனும் 30 கோடிக்கு தான் தயாரிக்கப்பட்டது. இந்த 2மே 30 கோடிக்கு தயாரிக்கப்பட்ட படங்கள். இந்த படங்களில் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒன்று 72 கோடி ரூபா, இன்னொன்று 83 கோடி ரூபான்னும் போது பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. ஒரு சின்ன படம் அது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாருக்குமே பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டியூட் படம் பார்த்திங்கன்னா டேபிள் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 35 கோடி ரூபா அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய லாபம் கொடுத்துருக்கு, மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, அஜித் நடித்த குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருமே மைதிரி மூவி மேக்கர்ஸ் தான். ஆனால் குட் பேட் அக்லி படம் அஜித் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் நடித்த படம். கிட்டத்தட்ட பல பேர் வந்து பல பெரிய நடிகர்கள் பங்கு பெற்ற பெரிய இயக்குனர் இயக்கிய ஒரு படம். அந்த படம் பெரிதளவில் பேசப்பட்டது, பெரிதளவில் கலெக்ட் ஆச்சு. அஜித்தோடைய கேரியரில் ஒரு ரெவன்யூ கலெக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் படம் தான். இருந்தாலும் இந்த தயாரிப்பு செலவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செலவை வந்து இந்த படம் வந்து ஈடுகட்டிருச்சா, அந்த தயாரிப்பாளருக்கு இது லாபமான படமாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அந்த தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு குட் பேட் அக்லி படம் எடுத்த வகையில் 80 கோடி ரூபா நஷ்டம். ஒரு பெரிய நடிகர் அஜித் வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாத பெரிய நடிகர், அவர் நடித்த படம் வந்து 80 கோடி ரூபா அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு சின்ன நடிகர் நடித்த படம் அவருக்கு வந்து டேபிள்லே, அதாவது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 35 கோடி ரூபா லாபம். ஸோ இந்த மாதிரி படம், அதாவது
கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் நிச்சயம் வெற்றிடும். இப்போ பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது ஜென்சி கிட்ஸ்க்கு பொதுவாக என்ன பிடிக்கும், அவங்க எதை ரசிக்கிறாங்க, எதை விரும்புவாங்க, அந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்து அந்த மாதிரியான படங்களில் தொடர்ந்து நடிக்கிறதுனால தான் அவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 3வது படம் வந்து 100 கோடியை தாண்ட போதுன்னும் போது இது ஒரு பெரிய வெற்றி. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி. ஸோ ஒரு சின்ன படம் இவ்வளோ பெரிய லாபம் கொடுக்குதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு பக்கம் பைசனுமே பெரிய லாபம் கொடுத்துருக்குன்னும் போது அதுவுமே ஒரு பெரிய விஷயம். இந்த தீபாவளிக்கு வந்த 4 படங்களில் 2 படங்கள் சரியில்லாமல் போனால் கூட 2 படங்கள் வாங்கின விநியோகஸ்தர்களுக்கு, தயாரிப்பாளருக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய அளவில் லாபத்தை கொடுத்துருக்கு, வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த படம் அவருக்கு ஹிட் கொடுத்தது காரணம் ஆல்ரெடி அவர் நடிச்ச டிராகனோ லவ் டுடேவோ இருக்க காரணமா இருக்கா, இல்லை கதை வைஸ் இது நல்லா இருக்கா? முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக நம்ம வந்து பேசணும் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் முதல்ல வந்து கோமாளின்னு ஒரு படத்தை இயக்குறாரு. 2வது வந்து லவ் டுடேங்கிற ஒரு கதை, நான் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ்னுடைய லவ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை எடுத்துகிட்டு போய் நிறைய தயாரிப்பு நிறுவனத்தில் சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த படத்தில் நான் தான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் தான் ஹீரோ அப்படின்னும் போது பல தயாரிப்பு நிறுவனங்கள் அதை தயாரிக்கிறதுக்கு முன் வரலை. அந்த கால சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து நாங்கள் தயாரிக்கிறோம், நீங்கள் நடிங்க அப்படின்னு வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹீரோ மெட்டீரியலா அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் ஆளை பார்த்தா யாருமே ஹீரோனே சொல்ல மாட்டாங்க. அதாவது இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு தான் கேள்விகள் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரதீப் ரங்கநாதன், அவர் அந்த கதாபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தினார். அந்த கதைக்கு யார் வேணும் அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஆள் தான் வேணும். ஒரு ஹீரோ தேவையில்லை அந்த படத்துக்கு. ஒரு பெரிய படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்த 10-15 படங்கள் நடித்த ஒரு ஹீரோ தேவையில்லை. ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிச்சிருந்தால் அந்த ஹீரோவோட படமாக தான் அது இருந்திருக்குமே தவிர, அந்த கதாபாத்திரத்தில் வந்து ஒரு பிரதீப் ரங்கநாதன் நடித்ததுனால, அந்த கேரக்டரில் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்ததுனால அது வந்து யதார்த்தமான ஒரு படமாக இருந்துச்சு. அது பெரிய வெற்றியை கொடுத்துச்சு லவ் டுடே. அதுலேருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கதையில் நீங்கள் வந்து அந்த கதை தேர்வு சரியாக பண்ணிங்கன்னா அது வெற்றி அடையும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நடிக்கிறாரு. அதுவுமே வந்து கதை தேர்வு, அதாவது வந்து கதை தேர்வு ரொம்ப அழுத்தமாக இருக்கும். ஒரு கல்லூரி, அதனுடைய வாழ்க்கையை பற்றின கதை, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்ள காதல் எல்லாத்தையும் வந்து பிணைஞ்சு வந்து அழகாக வந்து இன்றைக்கி இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அற்புதமாக படைப்பாக்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அதுவுமே ஒரு வெற்றி படமாக வச்சு இங்கேயும் வந்து கதை தேர்வு தான் காரணம். இப்போ 3வது படம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது முழுக்க நான் படம் பார்த்தேன், முழுக்க என்டர்டெயின்மெண்ட். அதாவது ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி காட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு தான் படத்தில் இருக்குது. ஸோ அந்த படம் ரொம்ப லைட்டர் வெயிட்டில் ரொம்ப ஜாலியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படம் பார்க்க போகிறவங்க 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு விதமான ஆடியன்ஸ் என்னென்னா, பைசன் மாதிரி படங்கள், ஹெவியான படங்கள், சப்ஜெக்ட் ஹெவியாக இருக்குது, கதை ஹெவியாக இருக்குன்னா அதை பார்த்து பெருசாக ரசிப்பாங்க. மற்றவர்கள் என்னென்னா, இன்னொரு குரூப் எப்படின்னா, இந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஜாலியான படங்களை போய் பார்த்துட்டு தியேட்டருக்கு போனோமா, விசில் அடித்தோமா, என்ஜாய் பண்ணோமா, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோமா, பெப்சி வாங்கி சாப்பிட்டோமா, படத்தை பார்த்துட்டு வந்தோமா அப்படிங்கிற மனநிலையில் ஒரு குரூப் போவாங்க. அந்த மாதிரி போகிற ஆட்களுக்கு சரியான படம் இந்த பிரதீப் ரங்கநாதனுடைய இந்த படம் கூட. ஸோ மொத்தத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய வெற்றி அது எதனால் அப்படின்னா, அவருடைய கதை தேர்வு அது ரொம்ப கவனமாக பண்ணுறதுனால தான் இந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாயிருக்கு. இப்போ சினிமா லைஃப்ல ஃபேமஸான முகம் அஜித் விஜய், முகங்களை தாண்டி கதை நல்லா இருந்தால் தான் ஓடும். நீங்கள் அஜித் விஜய் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கதை நல்லா இல்லை அப்படின்னா ஓடாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அஜித் நடித்த விடாமுயற்சி வந்து என்னாச்சு, அது கதை தேர்வு சரியில்லை, ஓடாமல் போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லிங்கிற படம் வந்து ஒரு வெற்றி படமாக பேசப்பட்டது. காரணம் என்னென்னா, அதில் பெருசாக கதையெல்லாம் இல்லை, ஆனால் அது வந்து என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கலகலன்னு அந்த படத்தை வந்து ஓட்டிகிட்டு போனாங்க. ஒரு அஜித் ஒரு மாஸ் ஹீரோ, அவரை வச்சுக்கிட்டு அந்த அஜித்தோடைய ரசிகர்கள், ஒரு மாஸ் ஹீரோட ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை வந்து அந்த படத்தில் கொடுத்து அந்த படத்தை கலகலன்னு ஓட்டிகிட்டு போனதுனால அது பேசப்பட்டது, வெற்றி படமாக இருந்தது. ஆடியன்ஸ் போய் தியேட்டரில் பார்த்தாங்க, பெரிய கலெக்ஷனையும் கொடுத்தது. ஆனால் தயாரிப்பாளருக்கு நஷ்டம். நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு படம் எடுத்திங்கன்னா அந்த படம் எல்லா செக்டார் ஆள்களுக்கும் லாபமாக இருக்கணும், தயாரிப்பாளருக்கும் லாபமாக இருக்கணும், அதில் ஒர்க் பண்ண நடிகை டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல பணம் கொடுத்த ஒரு லாபம் கொடுத்த படமாக இருக்கணும். அதே மாதிரி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபத்தை தரணும், தியேட்டர் ஓனருக்கும் லாபத்தை தரணும், எல்லாருக்குமே லாபம் கொடுத்தா தான் அது ஒரு வெற்றி படம். ஸோ குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அஜித்தோடைய படம் வெற்றி படம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டம் போது அது ஒரு தோல்வி படம் தான் நம்ம சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் நடித்தார், சமீபத்தில் நடித்தார் இல்லையா, கோட்டுன்னு ஒரு படம், அதெல்லாம் வந்து வெற்றி படம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
மிகப்பெரிய தோல்வி படம். அதாவது வந்து விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ, இந்த மாஸ் ஹீரோவுடைய நேம்காண்டி அந்த படம் ஓடிச்சு, கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அது ஒரு சரியான படமா, ஒரு சரியான கதை தேர்வா, ஒரு சரியான ஒரு ப்ராடக்டாக அது வந்துச்சா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு பெரிய வெற்றி படம் கிடையாது, தோல்வி படம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடித்த கூலி படமும் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் அதுவுமே ஒரு பெரிய தோல்வி படமாக முடிஞ்சிச்சு. காரணம் என்னென்னா கதை வந்து தேர்வு சரியாக இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த படமும் தோல்வி படமாக இருந்துச்சு. ஆனால் ரஜினிகாண்டி அந்த படம் ஓடி அது வந்து அந்த போட்ட காசை எடுத்து கொடுத்துச்சு. பெரிய லாபம்லாம் கிடையாது, ஆனால் போட்ட காசை எடுத்து கொடுத்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய தக் லைஃப், அது என்னாச்சு, பெரிய தோல்வி படமாச்சு. ஸோ இப்போ இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, கதை அப்படி தான், அது கரெக்டாக இருந்தால் தான், அது கதை தான் ஒரு படத்துக்கு ஹீரோ. அந்த கதை சரியாக இருந்துச்சுன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு கதைக்கு ஒரு நாயகனாக இவங்க போய் நடித்தாங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். கதை தேர்வு சரியில்லை அப்படின்னா அது ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யாக்கு ரெட்ரோ, இன்னும் பல படங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சார் அப்படி பார்த்தா ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு கார் படம், கார் பார்க்கிங் அப்படின்றது எடுத்தார், அது நல்லா ஹிட் கொடுத்துடுச்சு. அதை தாண்டி அவர் நிறைய படம் பண்ணாரு, அதுவும் ஹிட் கொடுத்துச்சு. அந்த வகையில் பார்த்தா இந்த டீசலும் ஒரு வகையான சொல்ல வர கதை தானே. அது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பார்க்கிங் படம்லாம் வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. சாதாரணமான ஒரு கதை, அதாவது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாளுக்கு நாள் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ இந்த ஒரு வீடு மேலேயும் கீழேயும் இருக்காங்க, ஒரு கார் பார்க்கிங் தான் இருக்குது, 2 பேருமே கார் வச்சுருந்தா என்ன பிரச்சனை வருங்கிறத கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் அந்த டெம்போவே குறையாமல் பக்காவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப தெளிவாக தான் என்ன சொல்ல வராங்கிறத தெளிவாக அந்த இயக்குனர் வந்து படத்தை சொல்லியிருந்ததுனால தான் அது பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் லப்பர் பந்துங்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சாதாரணமான கதை தான். 2 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அதில் 2 பேருக்குள்ள மோதல் ஏற்படுது. ஒருத்தருடைய மகளை வந்து ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணுறாரு, இவங்க 2 பேருக்கும் பகை இருக்குது. இவங்க 2 பேருக்கு பகை இருக்கிறதுனால இவருடைய மகளை வந்து ஹரிஷ் கல்யாண் கட்டி கொடுப்பாரா மாட்டாரா, இந்த காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரிக்கெட்டும் சரி, ஒரு குடும்பமும் சரி, ஒரு காதலும் சரி, எல்லாமே கலந்து வந்து கதை வந்து தெளிவாக இருந்ததுனால தான், கதை வந்து தெளிவாக இருந்ததுனால தான் வெற்றி படமாச்சு. பட் டீசல் அந்த கதை வந்து அந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, டீசல் திருடி விற்கிறாங்கங்கிறது வேணால் நல்லா இருக்கலாமே தவிர அதை எடுக்கப்பட்ட விதம், சொல்லப்பட்ட விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி அமைச்சாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு எது வேணாலும் துணையாகலாம். ஒன்றுமே இல்லை, நான் உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. சத்யராஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகராக வளர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ, எல்லா வில்லன் எல்லா கதாபாத்திரங்களையும் நடிக்கிறார், இன்றைக்கி ஒரு முக்கியமான தமிழ் சினிமா நடிகராக இருக்கார் அப்படின்னா அதுக்கு அவர் முதல்ல ஒரு எப்படி சொல்லுது, ஒரு வெளிச்சத்தை கொடுத்த படம் எந்த படம் தெரியுமா? காக்கி சட்டையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டயலாக் சொல்லுவார், தகடுங்கடா தகடு அப்படின்னாரு. எப்படி தகடு அப்படின்னு அதை வந்து ஆடியன்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து பெருசாக ஆடியன்ஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக பேசுகிறான்ப்பா, யார் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் வந்து சத்யராஜ் கிடைச்சி ஒரே ஒரு டயலாக் ஒரு நடிகனை வந்து அடுத்தடுத்து கொண்டு போச்சு, பெரிய ஸ்டார் ஆகிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் நடித்தார் இல்லையா, ஆரம்பத்தில் ஜெமினின்னு ஒரு படம் நடித்தார், ஓ போடு அப்படின்னு ஒரு சாங் வந்துச்சு. அந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் வந்து பாடிச்சு, பட்டி தொட்டியெல்லாம் வந்து அந்த சாங்கை கேட்டாங்க. அந்த ஒரே ஒரு பாட்டுனால அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு, விக்ரமுடைய கேரியர்லேயே ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காதலில் விழுந்தேன், அந்த நாக்குமுக்கு சாங்கு, அது நகுல்னால் யாருக்குமே தெரியாது, நகுலோட முதல் படம், நகுலை யாருமே பார்த்ததில்லை இது வரைக்கும் சினிமாவில். ஆனால் அந்த ஒரே ஒரு பாட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நாக்குமுக்குங்கிற சாங் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சதுனால அந்த ஒரு பாடல் வந்து அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த சினிமாவில் என்ன மேஜிக் எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. விவேகே எடுத்துங்களேன், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், எப்படி டைலாக் சொன்னார்ல, அந்த டைலாக் தான் விவேக் வந்து முதல்ல போய் வெளியில் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து சினிமாவில் எங்கே யாருக்கு எப்போ என்ன நடக்கும், எந்த ஒரு டைலாக் மூலமாக யாராவது பெரிய ஆளாக வருவாங்களா, ஒரு பாட்டு மூலமாக யாராவது பெரிய ஆளாக வருவாங்களா, எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா அந்த வெற்றி அது கண்டிப்பாக கிடைக்கும். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.